அன்பார்ந்த தமிழக மக்களே, இந்த ஆண்டு வரும் பொங்கல் தேர்தல் பொங்கலாக ஆளும் அரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் கொண்டாட முடிவெடுத்துள்ளன. அனைத்து நாளிதழ்களிலும் பத்திரிகைகளிலும் இப்பொழுது தற்போது செய்தியாக பொங்கலுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கு ரூ.5000 தரலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளன. மக்களே, சிந்தியுங்கள். ஏற்கனவே நமது தமிழகம் பல லட்சம் கோடி கடனில் உள்ளது. ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா 1.5 லட்சம் ரூபாய் தலையில் கடன் சுமை உள்ளது. ஒரு நாளைக்கு வட்டி மட்டும் 171 கோடி ரூபாய் கட்ட வேண்டிய நிதி நெருக்கடி உள்ளது. ஏற்கனவே மகளிருக்கு உரிமைத்தொகை மாதம் 1000 ரூபாய் என அந்த உரிமைத்தொகையும் இன்னும் 1 கோடி பேருக்கு அதிகரிப்பதாக சொல்லியுள்ளனர். ஆகவே அவ்வாறு அதிகரித்தால் பொங்கலுக்கு 5000 தந்தால் இன்னும் பல்வேறு நிதி நெருக்கடி கடும் சூழல் உண்டாகும். இதனை சமாளிக்க, இந்த நிதிநிலையை சமாளிக்க இவர்கள் பொங்கலுக்கு 5000 தருவது போல் தந்து மீண்டும் மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் கட்டண உயர்வு என அனைத்து வரிகளையும் உயர்வு செய்து நமது தலையிலேயே அதையும் அந்த கடன் சுமையும் அழுத்துவார்கள், திணிப்பார்கள். தமிழக மக்களே, தாய்மார்களே, நீங்கள் பொங்கலுக்கு வாங்கிக் கொள்வது மக்களின் வரிப்பணம். அது எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளலாம். அவர்கள் சொந்த பணத்திலிருந்தோ, சொந்த சொத்திலிருந்தோ அல்லது பாட்டன் சொத்திலிருந்தோ தருவதில்லை. ஆகவே பொங்கலுக்கு தரும் அந்த 5000 வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் இவர்கள் நடத்தும் நாடகங்களில் இந்த பொங்கலுக்கு தரும் 5000 வைத்து உங்கள் ஓட்டுகளை கவரும் வண்ணம் இவர்கள் வேலை செய்ய உள்ளனர். ஆகவே சிந்தியுங்கள் மக்களே. அந்த 5000 வசூல் செய்ய பல்வேறு வகையில் இவர்கள் நம் மீது வரி போடுவார்கள். இதெல்லாம் தேர்தலுக்கான நாடகமே என சிந்தித்து வாக்களியுங்கள். வரும் தேர்தலில் இவர்களுக்கு பாடம் புகட்டுங்கள். நன்றி, வணக்கங்கள்.